வைசாக் பீச் வந்தாச்சு. அப்படி நம்ம ஃபோனில் இருக்க கியூஆர் டிக்கெட்டை காமிச்சு அங்கே ஸ்டேடியமுக்கு போய் ரிடீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கையில் ஃபிசிக்கலாக டிக்கெட் கொடுப்பாங்க. அதை காமிச்சா தான் உள்ளே விடுவாங்க. டிக்கெட் ரெடி பண்ண கிளம்பிடுறோம். தலைவர் தோனிக்காக தான் எல்லாமே. கிரிக்கெட் பார்க்கலான்னு பார்த்தோம். டிக்கெட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அடுத்த ஊர் டூர் வந்து விசாகப்பட்டினத்தில் பார்க்க வேண்டிய கிளம்பியா இருக்கு. என் போன் அங்கேயே விட்டுட்டோம். நான் டிக்கெட் கிடைச்ச அதிர்ச்சியில அந்த அதிசயத்துல வந்து இளநீ எப்படி நம்ம ஊர் இளநீ மாதிரி இருக்கா? நம்ம ஊர் இளநீ டேஸ்ட் ஒண்ணுமே இல்லை. குளுக்கோஸ் மாதிரி. குளுக்கோஸ் மாதிரி. ஹைதராபாத்தி பிரியாணிலேயே இந்த சால்னா தான் ரொம்ப ஃபேமஸ். இதுல கலந்து சாப்பிடும்போது இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு அன்ரிசர்வ்ட் கோச். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் வந்து சேப்பாக்கில் சிஎஸ்கே மேட்சுக்கான டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி அழுத்து போச்சு. கடைசியில் டிக்கெட்டே கிடைக்கல, ஏமாற்றம் தான் மிச்சம். ஸோ அதனால் வந்து சென்னை வேற எந்த ஊரில் மேட்ச் விளையாடுது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம்ல வந்து சென்னை வர்சஸ் டெல்லி மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச் நம்ம பார்த்தே ஆகணும்டா, எப்படியாவது டிக்கெட்டை புக் பண்ணணும்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணோம். இது வரைக்கும் நாங்கள் விசாகப்பட்டினம் போனதில்லை. ஸோ ட்ரெயினில் வந்து லாஸ்ட் மினிட்ல தற்காலில் வந்து புக் பண்ணோம். ஸோ ஒரு வழியாக சீட் கிடச்சிருச்சு ஸ்லீப்பர். இதில் வந்து பெரிய சவால் என்னன்னா, சென்னையிலேருந்து வைசாக் போய் எப்படி வந்து அந்த மேட்சை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிராவலில் வந்து என் கூட வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வினோத் தான். வினோத் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த அன்ரிசர்வ்ட் கோச்சோ இல்லை ஸ்லீப்பர் கோச்லேயோ வந்து நெரிசலில் வந்து பயணம் பண்ணி இது வரைக்கும் பழக்கப்பட்டதில்லை. சும்மா ஏசியில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், ஸோ அது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அனுபவம் எப்படி இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ. விசாகப்பட்டினம் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வினோத் தான் ரொம்ப நூடுல்ஸ் ஆகிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ லாஸ்ட் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இதோ லாஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட டைம் வந்து 3 மணி ஆக போகுது. இந்த நேரத்தில் போய் சாப்பிட போகிறோம். சரின்னு சொல்லிட்டு ரேபிடோவை பிடிச்சிட்டு இந்த 3 மணிக்கு என்ன ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வைசாக் சுற்றி தேடணும். ஒரு ஹோட்டல் கூட இல்லை சாப்பிட்றதுக்கு. அதனால தங்குற ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி முதல்ல போய் ஹோட்டலில் போய் தங்கிடுவோம், அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் பார்த்தோம். நல்ல ஹோட்டல் தான் இருக்குது. ஸோ நைட்டுன்னு சொல்ல முடியாது, காலையில் ஒரு 4 மணிக்கு வந்தோம். வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணோம், சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் தூங்கினோம். இப்போ டைம் பார்த்தோன்னா 1:22. இன்னமும் தூங்கிட்டே இருக்கோம். இப்ப என்ன அவனுக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது கொய்யா. ஏற்கனவே வந்து நம்ம சென்னை சேப்பாக்கில் இருக்கிற மாதிரி டேரெக்டாக கியூஆர் டிக்கெட்டை காமிச்சிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. நம்ம ஃபோனில் இருக்க கியூஆர் டிக்கெட்டை காமிச்சு அங்கே ஸ்டேடியமுக்கு போய் ரிடீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கையில் ஃபிசிக்கலாக டிக்கெட் கொடுப்பாங்க. அதை காமிச்சா தான் உள்ளே விடுவாங்க. அதனால் இப்போ வெளியில் போகிற கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ குளிச்சுட்டு ஆனால் நைட்டு ட்ரெயினில் வந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடியல. ஆனால் பரிதாபங்களில் வர சீன்லாம் வந்து சும்மா எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க தான் நினச்சேன். சரி சும்மா வீடியோக்காக கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா கடைசியில் மோசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏப்பா என்ன ஒருத்தர்னா 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேர் வர்றாங்க. இன்னும் 2 பேரா? இடம் இல்லையா? கொஞ்சம் கால நோத்துல உட்காந்துறாங்க. சரி கால் வலிக்குன்னு கொஞ்சம் இப்படி வந்தா இது ஃபுல்லாக வந்துடுறாங்க. ஸோ ஆட்டோ வந்துருச்சு, கிளம்புறோம். டிக்கெட் ரெடி பண்ண கிளம்பிடுறோம். தலைவர் தோனிக்காக தான் எல்லாமே. வடக்கு தொழிலாம் தோனியே வடக்கம் தானே. இப்போ டிக்கெட் ரெடி பண்ணுறதுக்காக வந்தோம். கடைசியில் பார்த்தா ஆதார் கார்டை உள்ள விட்டோம். முடியல மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி போயிட்டு இருக்கோம். கிளீனான சிட்டியில் வந்து எதுவும் ஒன்று நினைக்கிறேன். எங்கேயுமே டஸ்ட் இல்லை, அழுக்கு இல்லை, எங்கேயுமே இல்லை. ஐ லவ் வைசாக். விசாகப்பட்டினம் கூட வரலாம் போல. வேற காரணம் அப்படியே டிக்கெட் ரெடி பண்ண இங்கே வந்தாச்சு. அதாவது சென்னையில் வந்து கிரிக்கெட் பார்க்கலான்னு பார்த்தோம். டிக்கெட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஊர் டூர் வந்து விசாகப்பட்டினத்தில் பார்க்க வேண்டிய கிழமையாக இருக்கு. ஆனால் இந்த ஊர்லேயும் விசாகப்பட்டினத்துலேயும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த மக்களும் கிரிக்கெட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. T20 கிரிக்கெட்டு. ஆனால் எல்லாம் அவங்க தான் சென்னை ட்ரெஸ் வாங்க போகிறாங்க. நமக்குலாம் சென்னை ட்ரெஸ் கலகலமாக இருக்கு.
தோனியை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்கு. தோனிட்ட அடுத்த வருஷம் டிக்கெட் எல்லாம் பிச்சை எடுக்கும் சென்னையில நம்ம. ஆமா, நானே மும்பை ஃபேன் தான். பேசிக்கலாம், நான் ஒரு நார்த் இந்தியன். ரோஹித் சர்மாவை கேப்டன்சி விட்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு என் பாக்கெட்ல இருந்து போற ஒரு பணம் கூட மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு மும்பை ஃபேனா இருக்கேன். நான் சென்னை மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ள போய் பார்ப்போம். டிக்கெட் ரெடீம் ஆன்லைன் ரெடீம் பண்ணு. ஸோ சென்னை vs டெல்லி ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் புக் பண்ண இந்த டிக்கெட்டை வந்து நம்ம ரெடீம் பண்ணணும்னா வந்து இந்த ஸ்வர்ண பாரதி அப்படின்ற இண்டோர் கோர்ட்டில் தான் வந்து ரெடீம் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே வந்து ஃபிசிக்கல் டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் டிக்கெட்டை வச்சு நம்ம மேட்ச்சுக்கு போகலாம் அப்படின்றது தான் வந்து ப்ரொசீஜர். இல்ல இப்படி என் போனை அங்கேயே விட்டுட்டோம். நான் டிக்கெட் கேட்டு அதிர்ச்சியில அந்த அதிசயத்துல ஒரு 5-6 மேட்சா ட்ரை பண்ணுகிறான். அதனால பையன் கிடைச்சா போதுன்னு போன்லாம் விட்டுட்டு வரான். டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ வினோத் வந்து டிஷர்ட் வாங்க போறோம். டிஷர்ட்லாம் வாங்க மாட்டேன். அந்த வேலை அந்த தப்பு பண்ண மாட்டேன். சரி, நம்ம கிளம்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பொறுமையாக அந்த மேட்சை பார்த்துக்கலாம். எங்க பார்த்தாலும் சென்னை டிஷர்ட் மட்டும் தான் இருக்கு. டெல்லி டிஷர்ட்டே காணோம். இல்ல இருக்கு போலதோ. இல்ல இது டெல்லி இல்ல, மும்பை இந்தியன்ஸ். இனிமே அந்த வாழ்க்கையில அந்த டிஷர்ட்டை மட்டும் போட மாட்டேன். விட்டு போல வைசாக்ல வந்து எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும், அதாவது மதியான டைம்ல பிரியாணி அந்த நான்வெஜ் மாதிரி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வினோத் நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டான். அதனால இந்த ஜிஷான் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் காமிக்குது. நடந்தே போய் பார்ப்போம். எங்க கிட்ட வந்து வழி கேக்குறாங்க. அந்த இண்டோர் ஸ்டேடியம்க்கு எப்படி போறது? நம்மள பாக்குற லோக்கல் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்ட் ஆனதுனால வைசாகை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவான சிட்டியாக இருந்தாலுமே எல்லா இடத்துலையும் வந்து ஷேர் அவுட்டாக இருக்குது. வேணா 10 ரூபா 20 ரூபாவில் வந்து எந்த சிட்டியில் எந்த இடத்துக்கு வேணால் போயிட்டு வர மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. இளநீ எப்படி நம்ம ஊர் இளநீ மாதிரி இருக்கா? நம்ம ஊர் எல்லாம் டேஸ்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. குளுக்கோஸ் மாதிரி வினோத், நான் சொன்னல இந்த சாய்ராம் பார்லர் ஹோட்டல், அதுதான். அது இங்கே வைசாக் வந்தோடனே நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு ஹோட்டல் என்னன்னா சாய்ராம் பார்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஊரில் எப்படி அந்த கார்த்திக் டிஃபன் சென்டரும் அந்த மாதிரி அடிக்கடி இந்த பேர் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம். வெஜிடேரியன் ஹோட்டல் தானே? போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனால் போடவே மொத்தம் ஒவ்வொரு ஸ்டாப்ல ஏறானுங்க வந்து மொத்தமாக படுத்துட்டானுங்க ரோட்ல கீழே போய். நான் பையா பார்த்து உட்கார்றது இல்லையா? இங்கே நினைச்சா படுத்துறாங்க. என்ன பண்ணுறேன்? ட்ரெயினில் நடந்த சீனை வந்து ஒவ்வொன்றா விவரிக்கணும்னு நினச்சோம். அதுக்கு வந்து ஃபோனில் பேசுகிற கான்வர்சேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. போயிட்டே தானே. காலை 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு தான் பார்த்தோம். ஒரு வழியாக நாங்கள் அப்படி இப்படி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக வந்து இந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் வந்து ஜீஷான் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து பிரியாணி அப்புறம் ஹலீம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வாங்க போய் பார்ப்போம். எல்லாருமே சொன்ன ஜீஷான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தப்போ மட்டன் கீமா பிரியாணி சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஆம்பியன்ஸ், இங்கே ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ மட்டன் கீமா பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அண்டா சைஸ்க்கு வந்துருக்கு. ஹைதராபாத்தி பிரியாணிலேயே இந்த சால்னா தான் ரொம்ப ஃபேமஸ். இதில் கலந்து சாப்பிடும்போது இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும். நல்லா காரமாக தான் இருக்கு. ஹைதராபாத் ஸ்டைலில் தான் இருக்கு. எப்படின்னு கரெக்டாக சொல்ல தெரியல. நல்லா இருக்கு. பசி மயக்கத்தில் இருக்கனால என்ன சொல்றது? பசி மயக்கல எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இவ்வளோ நேரம் சாப்பிட்டுமே வந்து இன்னும் பாதி கூட காலி ஆகல. 3 பேர் கண்டிப்பாக சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். 3 பேர் சாப்பிடலாம். 3 பேர் சாப்பிடலாம். பாருங்க, இவ்வளோ சின்ன மீட்டு கூட கண்ணுக்கு தெரியல. நல்லா கிளீனாக அடிச்சு தட்டுறாங்க. தக்காளி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த தக்காளி சுத்தமாக இல்லை. மெயின் இந்த பட்டை லவங்கம் காம்பு இதுதான் ஸ்பைசி நல்லா தூக்கி தருது.
பஸ்ஸா ஹிந்திலாம் பேசுறீங்க. ஸோ ஜீஷான் ஹோட்டலில் அப்படியே பிரியாணி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சிட் சாட்டை போட்டு அப்படியே ஒரு மெதப்பில் உட்காந்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனப்போ என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது, தோனியோட பேட்டிங் எப்படி இருந்தது, அந்த ஐபிஎலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கணுன்னா ஸ்டே டியூன்ட் இன் அன்ரிசர்வ்ட் கோச். அன்டில் தென் பை பை ஃப்ரம் கௌதம் அண்ட் வினோத்.